நீங்க சிம் கார்டு வாங்கும்போது உங்களோட ப்ரூஃப் கொடுக்குறீங்க, பயோமெட்ரிக் வைக்கிறீங்க அப்படின்னா கவனமா இருங்க. உங்களோட பயோமெட்ரிக் வந்து சரியா ரெஜிஸ்டர் ஆகல, வேற மிஷின்ல இன்னொரு டைம் வைங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி 2-3 டைம் உங்களை வந்து பயோமெட்ரிக் வைக்க சொல்றாங்க அப்படின்னா கட்டாயம் கேள்வி கேளுங்க. ஏன்னா அதை வச்சு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசடி பண்றாங்க. ஆனா நம்ம சாதாரணமா நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஸ்கேம் நடக்குது. அப்படிதான் இப்ப நான் சொல்ல போற சம்பவமே. முதல்ல உங்க ப்ரூஃபை வச்சு உங்க பேர்ல உங்களுக்கே தெரியாம எத்தனை மொபைல் நம்பர் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்றத கட்டாயம் செக் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுக்கு கீழே டாஃப்காப்னு ஒரு போர்ட்டல் ரன் ஆகுது. டாஃப்காப்போட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா டெலிகாம் அனாலிட்டிக்ஸ் ஃபார் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அந்த பேஜ்ல போய் உங்க பேர்ல எத்தனை மொபைல் நம்பர் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். உங்க மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சா என்டர் பண்ணதும் உங்க நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா என்னென்ன நம்பர் உங்க பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல உங்களுக்கு தெரியாம ஏதாவது நம்பர் இருக்குன்னா நாட் மை நம்பரை கிளிக் பண்ணி இமீடியட்டா ரிப்போர்ட் பண்ணுங்க. இந்த செய்தியை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. இது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள், தேசத்தோட பாதுகாப்புக்கு எதிராக ஒரு கும்பல் செயல்படுதுன்னு வைங்க. அந்த கும்பல் ஒரு ஃபேக் ஐடியை கொடுத்து ஒரு போலியான ப்ரூஃபை கொடுத்து வாங்கின ஒரு சிம் கார்டை யூஸ் பண்றாங்கன்னு வைங்க. அந்த சிம் கார்டு உங்க பேர்ல இருந்தா கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியுமா? இப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. போன வருஷம் கேரளால ஒரு நபரை கைது பண்ண செய்தியை நம்மளே பார்த்தோம். நம்மளுமே அந்த வீடியோவா பண்ணியிருக்கோம். அந்த கைது செஞ்ச நபர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 40,000 சிம் கார்டு அந்த நபர் வந்து ஃபேக்கான ப்ரூஃபை கொடுத்து வாங்கியிருக்கான் அப்படின்றது மாதிரி காவல்துறை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 40,000 சிம் கார்டுல 1,500 சிம் கார்டு வந்து கரண்ட்ல ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இதோட 180 போனு அவன்கிட்ட இருந்து கைப்பற்றினாங்க. எல்லாமே சைனா மாடல் போனு. அந்த போன் எல்லாத்துக்குமே வந்து IMEI நம்பர் வந்து இஷ்டத்துக்கு அவன் வந்து மாத்தி இருந்ததையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. கோடி கணக்குல பல பேரை ஏமாத்திருக்கான் அந்த நபர். அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட இருந்து இந்த பயோமெட்ரிக் மிஷினையுமே ஒரு 4 மிஷின் கிட்ட கைப்பற்றினாங்க. சோ இவனோட ஸ்கெட்ச் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப இவனோட கடைக்கு இவன் வந்து ஒரு கடை வச்சிருக்கான். அந்த கடைக்கு சிம் கார்டு வாங்க வருவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து ப்ரூஃபை வாங்கி 2-3 காப்பி எடுத்துக்கிறது. ஒரு டைம் பயோமெட்ரிக் வைக்கும் போது கூடவே 2-3 டைம் பயோமெட்ரிக் வைக்க சொல்லி ஏர்டெல் சிம் வாங்க வந்தவங்க பேர்ல ஜியோலையும் வேற ஏதாவது நெட்வொர்க்லயும் சிம் கார்டு வாங்குறது. இப்படி ஃபேக்கா ரிஜிஸ்டர் ஆன சிம் கார்டை மோசடி கும்பலுக்கு சேல் பண்ணியிருக்கான். கூடவே இவன்ட்ட இருக்கிற இந்த மொபைல் நம்பரை வச்சு Facebook, இன்ஸ்டாகிராம்ல ஃபேக்கா அக்கௌண்ட் ஓபன் பண்றது, அதுக்கு வர்ற ஓடிபியை மோசடி கும்பல்கிட்ட ஷேர் பண்றது, எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அமௌண்ட். சிம் கார்டு சேல் பண்ணா ஒரு அமௌண்ட், இந்த சிம் நம்பரை வச்சு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த மெயில் ஐடியை இந்த மோசடி பண்ற கும்பலுக்கு கொடுத்து அதுக்கு ஒரு அமௌண்ட்னு அவனோட மோசடி தனத்தை நடத்திக்கிட்டே இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ ஏதாவது ஃபேக்கான ட்ரேடிங் பேர்ல குரூப் வச்சிருப்பானுங்க. அதுல வந்து எனக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சதுன்னு கண்டினியூஸா மெசேஜ் பண்ணுவாங்க. அது எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கும். அதுக்கெல்லாம் இவன் கொடுத்த சிம் கார்டை அந்த மோசடி கும்பல் யூஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம இந்த மோசடி கும்பல் சொல்லி சில பேர்கிட்ட இவனே போன் பண்ணி நான் கஸ்டமர் கேர்ல இருந்து பேசுறேன்னு சொல்லி அந்த மோசடி கும்பலுக்கு சப்போர்ட்டாவும் வேலை பார்த்திருக்கான். இப்ப இவனை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவனுக்கு தொடர்புல இருந்த ஏகப்பட்ட கும்பல் வந்து தமிழ்நாட்டுல, கர்நாடகால, ஏன் ஃபாரின்ல கூட இருக்காங்க. சோ அவங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்னு கேரள காவல்துறையினர் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா, ஒரு கிராமமேன்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட பேர் எங்களோட பேர்ல போலியான சிம் கார்டு யூஸ் பண்றாங்க, எங்களோட கைரேகையை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கிற டேட்டா படி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6,200 கம்ப்ளைண்ட் வந்து வேற வேற மாநிலங்கள்ல ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. இந்த நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் இருக்கு இல்லையா, அதன்படி அந்த மாதிரி 6,200 கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம 7,500 ஃபேக் சிம் கார்டு வந்து இந்த குரூப் மூலமா, அதாவது 3,824 POS பாயிண்ட் ஆஃப் சேல்னு சொல்லுவாங்க. மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய POS மூலமா 3,824 ஃபேக் சிம் கார்டு வந்து இஷ்யூ பண்ணிருக்கிறத காவல்துறையினர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது தொடர்பா வந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை சீரியஸா எடுத்து விசாரிக்கும் போதுதான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு. சோ இதை சீரியஸா எடுத்து மத்திய பிரதேச காவல்துறையினர் வந்து இப்பவும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கும்பல் வந்து 2 விதமா மக்களோட ஐடென்டிட்டியை திருடுறாங்க. ஒன்னு, நார்மலா நீங்க சிம் கார்டு வாங்க போறீங்க, POSன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாயிண்ட் ஆஃப் சேல், சிம் கார்டு சேல் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டா இருக்கலாம், இல்ல கடையா இருக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட நம்ம ப்ரூஃப் கொடுக்கறது, அவங்க ஏதாவது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கேரளாவில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவன் பண்ண அதே டெக்னிக் தான். நம்ம கொடுக்குற ப்ரூஃபை 1க்கு 2 தடவை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, பயோமெட்ரிக் கைரேகை கொடுக்குறோம் அப்படின்னா சரியா ரிஜிஸ்டர் ஆகலன்னு சொல்லி 2-3 டைம் நம்மளோட பயோமெட்ரிக்கை வாங்கிக்கிட்டு அந்த பேர்ல இப்போ நம்ம வந்து ஏர்டெல்ல சிம் வாங்கணும் அப்படின்னா
அந்த டேட்டாவை வச்சு ஜியோல வந்து சிம் வாங்குறது, இல்ல வேற ஏதாவது நெட்வொர்க்ல வாங்குறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கீம் பேரை சொல்லி அதுக்கு அப்ளை பண்ற கேம்ப் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்னு சொல்லி பொய் சொல்லி கைரேகை உட்பட மக்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து திருடி இருக்கானுங்க. ஸோ சிம் வாங்குறதுன்றது ஒண்ணு, இன்னொன்னு கவர்மெண்ட் ஸ்கீம் பேரை சொல்லியும் இந்த மாதிரி ஐடென்டிட்டிய திருடி இருக்காங்க. சரி, இதெல்லாம் வச்சு இவனுங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நம்ம ஆல்ரெடி அந்த கேரளால கைதான நபர் பண்ண அதே வேலையை தான் இவனுங்களும் பண்ணியிருக்காங்க. ஃபேக்கான கால் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கேம் கால் சென்டர், அதுக்கெல்லாம் நம்பரை சேல் பண்றது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கம்போடியா மாதிரியான நாட்டுல இருக்கக்கூடிய ஃபேக்கான கால் சென்டர்ஸுக்குமே இவனுங்க வந்து சிம் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. 1000 சிம் கார்டுன்னு பல்கா சேல் பண்ணதாகவும் காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுது. சரி, மத்த கேஸ் மாதிரி இதுவும் சாதாரண கேஸ் தான் அப்படின்னு காவல்துறையால நினைக்கவே முடியல. அந்த அளவுக்கு தோண்ட தோண்ட பூதம் கிளம்புதுன்னு சொல்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6200 கம்ப்ளைண்ட் கிட்ட ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுக்காக என்ன பண்றாங்க, மத்திய பிரதேச போலீஸ் வந்து இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காகவே தனியா ஃபாஸ்ட்ன்ற பேர்ல ஒரு ஆபரேஷனை தொடங்குறாங்க. ஆபரேஷன் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஃபோர்ஜ்டு ஆக்டிவேட்டட் சிம் டெர்மினேஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அதை ஷார்ட்டா ஃபாஸ்ட்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இதுக்குன்னு தனி டீம் ஃபார்ம் பண்ணி முதல் கட்டமா 50 எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. அதுவும் 94 சிம் கார்டை வந்து பிஓஎஸ், அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல்ல வந்து ஃபேக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேஸ் ரிலேட்டடா 50 எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரே இடத்துல இல்ல, 20 மாவட்டத்துல நடக்குது. அந்த 50 எஃப்ஐஆர்லுமே 20 மாவட்டம் சம்பந்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த 50 எஃப்ஐஆர் மூலமா 44 பேரை இப்போ அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து 100 ஃபேக் சிம் கார்டையும் அப்புறம் வந்து 7 இந்த பயோமெட்ரிக் வைக்கக்கூடிய மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து கைப்பற்றிருக்காங்க. ஸோ இப்போ கைதானவங்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இவனுங்க சிம் கார்டை வச்சு இந்த ஸ்கேம் சென்டருக்கு சேல் பண்ணது மட்டும் இல்லாம ஹவாலா பணம் டிரான்சாக்ஷனுக்கும் இவனுங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபேக்கா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, இங்கன்னு இல்லை, இந்தியாவிலும் இல்லை, மற்ற நாட்டிலையுமே வந்து மற்ற நாட்டில இருந்து பணத்தை இங்க அனுப்புறதுக்கு, இங்கேருந்து மற்ற நாட்டுக்கு அனுப்புறதுக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணதா சொல்லப்படுது. ஸோ ஹவாலா மணி அப்படின்னும் போது இதுல வந்து வேற ஆங்கிள் இருக்கா, தீவிரவாத தொடர்பு இருக்கா அப்படின்னு விசாரிச்சா அதுக்குமே சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஸோ டெரரிஸ்ட் பண்ணக்கூடிய மறைமுகமான பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட இவனுங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு. ஸோ ரொம்ப தீவிரமா இதை வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே இயங்கக்கூடிய 14C சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில தான், அவங்க கொடுத்த டேட்டாவின் அடிப்படையில தான் இந்த மொத்த விசாரணையுமே நடந்திருக்கு. சோ இது மூலமா இவ்வளவு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது ஆபரேஷன் ஃபாஸ்ட் அப்படின்றத மத்திய பிரதேஷ்னு மட்டும் சுருக்கிடாம மொத்த மாநிலங்களையுமே நடத்த போறதா வந்து தகவல் வெளியாயிருக்கு. சோ நம்ம சாதாரணமா நினைக்கிற ஒரு சிம் கார்டோட பிரச்சனை அப்படின்றது தீவிரவாத தொடர்பு வரைக்கும் போகுது அப்படின்னும் போது இதோட சீரியஸ்னஸை கட்டாயமா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ உடனே உங்களோட ப்ரூஃப்ல உங்க பேர்ல ஏதாவது சிம் ஆக்டிவேட்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு என்னன்னா, ஸோ இந்த போர்ட்டல்ல வந்து செக் பண்ணக்கூடிய டேட்டா வந்து எப்படின்றது ஆதார் மூலமா நீங்க வாங்கியிருந்தீங்க, உங்க ஆதார் மூலமா வேற எவனாவது சிம் வாங்கியிருக்கா அப்படின்னா மட்டும்தான் அது டிஸ்பிளேல வரும். ஸோ வேற ப்ரூஃப் இப்போ மேண்டிடேட்டரியா ஆதாரை மாத்திட்டாங்க, பட் ரொம்ப நாள் முன்னாடி உங்களோட ப்ரூஃப் வச்சு ஏதாவது வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டா நமக்கு கிடைக்காது. ஸோ பட் எப்படி இருந்தாலுமே இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்க ப்ரூஃப்ல, அதாவது உங்க பேர்ல ஏதாவது சிம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதை உறுதிப்படுத்திக்கோங்க.